சிவாய. இன்று குரோதி ஆண்டு 5/9/2024 ஆவணி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அருகே ஆவிக்கோட்டை என்ற பகுதியில் வாஸ்து ஆலோசனை கூறுவதற்காக சென்றிருந்தோம். முதலாவதாக யாம் எந்த மனை ஆய்வு செய்வதற்கு சென்றாலும் கூட அந்த மனையினை தொட்டு வணங்கி பிரார்த்தனை செய்து அனைத்து தெய்வங்களுக்கும், குறிப்பாக விநாயகப் பெருமான் மற்றும் பிற தெய்வங்களுக்கும், அடுத்தது வாஸ்து பகவானுக்கும் நன்றிகள் மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுதான் வாஸ்து மனை ஆய்வு துவங்குவது எமது வழக்கம். அதே மாதிரி தான் இன்றும் துவங்கினோம். அந்த மனை பார்த்திங்கன்னு சொன்னால், முதல்ல ஒரு ஃப்ளாட் இருக்குது, அதில் வீடு கட்டியிருக்காங்க. அந்த மனைக்கு, அந்த ஃப்ளாட்டுக்கு பின்னாடி ஒரு மனை இருக்குது. அந்த பின்னாடி உள்ள மனை பார்த்திங்கன்னு சொன்னால், தென்மேற்கில் ஒரு கிணறு, வடமேற்கில் ஒரு கிணறு. தென்மேற்கு கிணறு ரீசெண்டாக தான் மூடியிருக்காங்க. வடமேற்கில் ஒரு கிணறு இருக்குது, ஆனால் தண்ணி நல்லா நீட்டாக நல்லா இருந்தது. அடுத்தது வடகிழக்கில் ஒரு செப்டி டேங்க் வச்சுருக்காங்க. இந்த முதல் ஃப்ளாட், இந்த முதல் மனை இருக்கு இல்லையா, அந்த மனையில் பார்க்கும்போது தென்கிழக்கு அந்த அமைப்பில் வீட்டினுடைய வாயில் பகுதியாக உள்ளே நுழையிறோம். அந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வடமேற்கு தொடர்பில் ஒரு சின்ன கடை மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த தென்கிழக்கு இந்த மனை உள்ளே என்ட்ராகிறோம்னு சொன்னோம் இல்லையா, அதற்கு நேராக அந்த அதாவது பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தெற்கு ஒட்டினாப்புலன்னு எடுத்துக்கங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட அதை ஒட்டினாப்புலன்னு எடுத்துக்கலாம். அந்த தென்கிழக்கு சம்மந்தப்பட்டதில் தெற்கு ஒட்டினாப்புல பார்த்திங்கன்னா ஒரு தெருக்குத்து மாதிரி ஒன்று வருது. அந்த தெருக்குத்தானது இவங்களுடைய கிச்சன், அடுப்பாங்கரை, சமையல் அறை இருக்கு இல்லையா, அங்கே முதல் ஹாலு மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம், அது வரைக்கும் இந்த தாக்கம் இருக்குது. நான் அப்போ அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, தெய்வ நிந்தனை ஏதாவது ஏற்பட்டதா, அதாவது சாமி கும்பிடுவதில் நீங்கள் திடீர்னு ஏதாவது விலகினீர்களா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பெட்ரூமில் யாராவது பெண் குழந்தைகள் இருந்து படிப்பு படித்தார்களா, அந்த படிப்பில் தடை அல்லது படித்த படிப்பு பயன்படாமல் போணுச்சா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிவி அடிக்கடி பழுதாயிடுச்சா அப்படின்னு கேட்டோம். மேலும் ஏதாவது பெண் குழந்தைகள் சின்ன வயதில் இறந்து போனாங்களான்னு கேட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அவங்க அமைதியாக இருந்துட்டாங்க, நீங்கள் ஃபுல்லாக சொல்லி முடிங்க, நான் அப்புறம் சொல்கிறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் தென்மேற்கு தொடர்பில் வீட்டினுடைய வாயில் அந்த கதவு நிலக்கதவை வச்சுருக்காங்க, வேறு திசையில் வைக்கணுன்ட்டு. அந்த நிலக்கதவும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைட்டாக டிகிரி வைஸ் பார்க்கும்போது லைட்டாக சாஞ்சி கோணத்தில் இருந்தது. அதே மாதிரி வடகிழக்கில் பின்பக்கம் கொல்லைப்புறத்துக்கு ஒரு கதவு வச்சுருக்காங்க, சரிங்களா? அப்போ இந்த வடமேற்கு கார்னரில் லெட்டின் டாய்லெட் வச்சுருக்காங்க. அந்த டாய்லெட்டினுடைய செப்டி டேங்க் தான் அடுத்த மனையினுடைய வடகிழக்கில் இருக்குது. இதுதான் அமைப்பு. அடுத்தது மண் பரிசோதனை செய்கிறோம். மண் பரிசோதனை செய்துவிட்டு மண்ணின் திடம் எப்படி இருக்குது, மண்ணின் தரம் எப்படி இருக்குது, மண்ணின் சுவை மற்றும் மண்ணின் மனம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி காமிக்கிறோம். அது கரெக்டாக இருக்குது. ஆனால் வீடு கட்டின அமைப்பில் தான் சின்ன சின்ன தவறுகள் பண்ணியிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அவங்ககிட்ட அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை, மாதவிலக்கு பிரச்சனை நடந்திருக்கும், பெண் குழந்தை யாராவது இறந்துருப்பாங்க, விஷஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் சார்ந்தது ஏதாவது தாக்கங்கள் நடந்திருக்கும், அந்த விஷஜந்துக்கள் சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வீட்டில் உள்ள யாருக்காவது குடல் சார்ந்த அறுவை சிகிச்சை நடந்திருக்குன்னு சொல்கிறோம், சரிங்களா? இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்கு மாடிக்கு போகிறோம். வடமேற்கு தொடர்பில் வீட்டு மாடிப்படி வச்சுருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா பாதி இடம் ஒரு மொட்டை மாடியாக இருக்குது, மீதமுள்ள இடத்துல ஒரு ரூம் மாதிரி கட்டி போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கரெக்டாக பின்பக்கத்தில் என்ன இருக்குது, தென்மேற்கு தொடர்பில் கதவை வச்சுருக்காங்க பின்பக்கம், சரிங்களா? அப்போ வீட்டில் உள்ள வயசானவங்க யாராவது, உறவுக்காரங்க யாராவது உருமாறம் அடைஞ்சாங்களான்னு கேட்குற அடுத்தது ஏதாவது கேட்டு முடிச்சு கீழே வந்துட்டோம். வந்த பிறகு சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னது எல்லாமே சரிதான், நான் ஏற்கனவே ஒரு 4-5 வாஸ்து நிபுணர்களை அழைச்சிட்டு வீடை பார்த்துட்டேன், அவங்க இந்தளவுக்கு கூட சொல்லலை, நீங்கள் எப்படி ஜாதகத்தை பார்க்காம இதெல்லாம் வீட்டு மனையை பார்த்து சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்ன விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா, ஐயா, நம்முடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம பலன் இருக்கிறோம், அதே போல் சாமுத்திரிகா லட்சணம் என்ற முக அமைப்பு பார்த்து பலன் சொல்ல முடியும். அதே போன்று வீட்டின் அமைப்புகளை வைத்து கொண்டும் அந்த குடும்ப நிலையை துல்லியமாக சொல்ல முடியும் சொன்னோம்.
அப்போ இந்த நிகழ்வுலாம் ஏன் நடந்திருக்கு, அது நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்போ சொன்னோம், தெருக்கூத்து தாக்கமானது தென்கிழக்கு தொடர்பில் உங்களுடைய அடுப்பாங்கரை, முதல் ஹாலு, அடுத்தது உங்கள் குழந்தை படித்த இடம், படிப்பு, அந்த ஸ்டடி, அந்த இடம், இதில் தாக்கம் இருக்கிறதுனால படித்த படிப்பை வச்சு ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கும். அந்த பெண் குழந்தைக்கு நல்லா வாழ ஆசைப்பட்டு அந்த பெண் குழந்தை மடிந்திருக்கும். அதே மாதிரி தெய்வம் சார்ந்த நம்பிக்கை உடைய குடும்பமாக இருக்கும், அந்த குழந்தையும் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறோம். அப்போ என்ன ஆகுது, ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்து திடீர்னு தெய்வ நிந்தனையாக அந்த குழந்தை என்ன ஆகுது, ராகுவின் தாக்கமானது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு கண்டத்தை ஏற்படுத்தி அந்த குழந்தை இதாகிறாங்க அப்படின்னு சொன்னோம். அடுத்தது நீங்கள் சமைக்கிறீங்க இல்லையா, அதை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது, உங்களுக்கு செரிமானம் கொடுத்துருக்காதுன்னு சொன்னேன். அதுவும் அந்த தெருக்கூத்துவின் தாக்கத்தினால தாங்க ஐயா அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடை நீங்கள் கட்டின பகுதி சரியான இடம், ஆனால் அந்த தெருக்கூத்துவின் தாக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்து உங்களுடைய வருமானத்தை தடை பண்ணியிருக்கு, எல்லா ஸ்டாக்கும் அப்படியே கிடக்குதா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தான் சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தென்மேற்கில் வைக்கப்பட்ட அந்த நிலக்கதை சரியாக வைக்காத காரணத்தினால குடும்பத் தலைவருக்கு அவ்வப்போது ஏதாவது அவஸ்தைகள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஆமாங்க ரொம்ப அவஸ்தைப்படுறேன். அடுத்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ராஜா மாதிரி வளர்ந்துருப்பீங்க, இப்போ நனைஞ்சு போயிருப்பீங்க அப்படின்னு சொன்னோம். அப்படின்னோடனே ஆமாம், அது எதனால் தாக்கம் ஏற்படும் போது தென்மேற்கு தொடர்பில் வாயில் கதவை வைக்கிறது முதல் தவறு. அப்படியே வச்சாலும் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குல்ல, அந்த விதிமுறைகளை இங்கே ஃபாலோ செய்யப்படலை. அது ஒன்று. அடுத்த வடகிழக்கு பகுதியில் நீங்கள் கொல்லப்புற கதவை வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி வச்சிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வமானது வீட்டில் குடியில்லாமல் வீட்டை விட்டு வெளியேறிடும். ஏற்கனவே பூர்வ புண்ணியம் உங்களுக்கு சுத்தமாக இல்லை, குலதெய்வ அருளும் இல்லை அப்படிங்கும்போது அவர் ஆமான்ட்டார், நீங்கள் சொல்கிற ரைட்டு தான்ட்டார். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த பெண் தெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடு தான் நீங்கள் சரியாக செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அவங்க மனைவி ஆமாம் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், பெண் தெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடு தான் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை விட்டதுலேருந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அடுத்தது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வீட்டில் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அந்த பெண் குழந்தைங்க இருக்கான்னு கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அப்படிங்கும்போது அந்த செப்டி டேங்க் வச்சுருக்காங்க இல்லையா, கிழக்கில் செப்டி டேங்க் வச்சுருக்காங்க இல்லையா, அதனாலேயே அந்த பெண் குழந்தைக்கு நிறைய தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு, அதனாலே அவசரப்பட்டு கிட்டத்தட்ட இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க கிட்டத்தட்ட. சரிங்களா? அப்போ இந்த தாக்கங்கள்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, முதல்ல தென்மேற்கு பின்பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் தென்மேற்கு உள்ள கிணத்தை மூடிட்டீங்க நல்லது, வடமேற்கில் உள்ள கிணத்தையும் மூடுங்க, அப்போ தான் வீட்டில் உள்ள பணம் சார்ந்தது செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னேன். அடுத்தது அந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய பின்பக்க மனையில் இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய செப்டி டேங்க் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அந்த இடத்துல போர்வெல் அல்லது தண்ணீர் சார்ந்த விஷயம் கிணறு போன்றதை ஏற்படுத்திங்க சொல்லியாச்சு. இப்போ இந்த தெருக்கூத்தை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது, சுற்றிலும் முள்வேலி மாதிரி தான் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் வாயில் முள்வேலி மாதிரி தான் போட்டிருக்காங்க. முடிஞ்ச காம்பவுண்ட் எழுப்புங்க அப்படின்னு எழுப்பிட்டு ஒரு விநாயகர் சிலை ஏதாவது வைக்க முடியுமான்னு பாருங்கள், அல்லது ஒரு சூளம் இருக்கு இல்லையா, திரிசூலம், அதை நான் எடுத்து நிறுவி முறையாக பூஜை செய்ய முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது என்ன சொன்னோம் அப்படின்னா, இந்த வாட்டர் லைன் இருக்கு இல்லையா, அது எந்த பக்கம் வைக்கணும், குறிப்பாக வீட்டு மாடியில் தண்ணி தொட்டி வைப்பாங்க இல்லையா, அதை எங்கே வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாதுங்கிறது உண்டான விளக்கத்தையும் கொடுத்தோம். மேலும் சில வழிமுறைகள் சில பூஜை முறைகளையும் சொல்லி நிறைவு செய்தோம். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி டீட்டெயிலாக சொல்லக்கூடாது, ஏன்னா எனக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, அதனால தான் இதோட நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இது போன்ற வாஸ்து ஆலோசனை ஏதாவது தேவைப்பட்டதுன்னா தாராளமாக அணுகலாம். எமது செல் எண் 7703109882. ஸ்ரீ கணேஷ் ஜோதிடர், தஞ்சாவூர்லேருந்து. மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.